உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட உள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோகுல். இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி கையெழுத்திட இருக்கிறார். அவருடன் யார் யாரெல்லாம் இதில் வருகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீனில் விடுதலையாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி இன்னும் சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஆர்கே சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இருந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்கு வருவதை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் குஸ்குமார் சாலையில் இருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் துணை இயக்குநர் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி கையெழுத்திட இருக்கிறார். குறிப்பாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை முதல் நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி கையெழுத்திட இருக்கிறார். அவரோடு வழக்கறிஞர்களும் செல்ல இருக்கிறார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி விடுதலையாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னையிலேயே தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் ஆஜராகி நிபந்தனைப்படி கையெழுத்திட இருக்கிறார். முழுஷா கோகுல், தற்போது செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்திட இருக்கிறார். அதையடுத்து அவரது நகர்வுகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இன்று வெள்ளிக்கிழமை காலை உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி 11 மணி முதல் 12 மணிக்குள் அவர் கையெழுத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று கையெழுத்து இடுவதற்காக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். சற்று முன்பு அவரை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே மூத்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அதேபோல மா சுப்பிரமணியன், KKS ராமச்சந்திரன் உள்ளிட்டோர், முத்துசாமி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அதேபோல காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள். தொடர்ந்து திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் செந்தில் பாலாஜி சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாகவும் நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்கனவே இருப்பதனால் மருத்துவமனையில் அவருக்கு முழு உடல் பரிசோதனை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்காக மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இன்று இரவு பிரதமரை சந்தித்த பின்பு முதலமைச்சர் இன்று இரவு 8 மணி அளவில் சென்னை வருகிறார். அவரையும் விமான நிலையத்தில் செந்தில் பாலாஜி சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில் பாலாஜி சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் செந்தில் பாலாஜி சந்திக்கக்கூடிய திட்டமும் இருப்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல், களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.